கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 45:22. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:22. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பா சொல்கிறாங்க. ஏசப்பா ஒருத்தர் மட்டும்தான் தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்கெங்கேயோ தெய்வங்கள் இருக்கிற நிறைய பேர் எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம்ல. ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தில் மேலேயே போட்டிருக்காங்க, நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பாவ மன்னிப்புக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க. இந்த பாவம் என்னை விட்டு போகணும், இந்த பாவம் என்னை விட்டு போகணும், அதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நோக்கி பார்க்கணும். ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு. பாவ உணர்வில் இருக்கிறீங்களா? எவ்வளோ பண்ணிட்டேன், ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி விட்டு போக மாட்டேங்குது. இந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை இல்லை. எவ்வளோ செஞ்சுட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன். இப்போது இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க. உங்களை ரட்சிப்பார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அந்த நோயிலேருந்து விடுதலை தருவார். எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவன். அவரை தவிர வேற ஒருத்தவனும் இல்லை, வேற ஒருத்தவனும் இல்லை. ஆமென். வேற தேவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் மட்டும்தான் தேவன். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு உதவுங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.